தொடர்ந்து நம்முடைய அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து வருகிறார்கள். இந்த சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், அலையன்ஸை வச்சு உங்களுடைய கூட்டணி தப்பிக்க முடியாது அப்படின்றாரு. இந்த தேர்தல் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு விஜய் விமர்சித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? திரு விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது திரைப்படத்துறைகளை எப்படி வசனம் பேசுவாரோ அது மாதிரி வசனமாக பேசியிருக்கிறார். பிஜேபி எதிர்ப்புங்கிறாரு, திமுகவையும் எதிர்ப்புங்கிறாரு. அதிமுக பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை, நேரடியாகவும் சொல்லலை, மறைமுகமாகவும் சொல்லலை. ரெண்டாவது போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் திரு விஜய் சொல்றாரு. எடப்பாடி என்ன சொல்றாருன்னா எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு அவர் சொல்றாரு. யார் உண்மையான போட்டியாளர்கள் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். அதிமுகவையும் இந்த முறை விஜய் விமர்சித்திருக்கார் அப்படின்னு பார்க்கலையா? அதிமுகவை நோக்கி எம்ஜிஆர் வளர்த்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க, அந்த தொண்டர்கள் நல்ல முடிவெடுப்பாங்க அப்படின்றாரு. குறிப்பாக எம்ஜிஆருடைய படங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காரு. அப்போ விஜயனுடைய வியூகம் அதிமுக வாக்கு சார்ந்ததா பாக்குறீங்களா? அதாவது அந்த வாக்குகளை பெற வேண்டும் என்று அந்த அப்படின்னு ஒரு முயற்சி பண்றாரு. எம்ஜிஆருடைய பாடலை பாடி அதிமுக வாக்குகளையும் பெற வேண்டும் என்று ஒரு முயற்சி பண்றாரு. நேரடியாக அதிமுகவை அவரு கடுமையா பிஜேபியை சொல்வதை போல திமுகவை சொல்வதை போல அதிமுக குறித்து கடுமையா விமர்சனம் பண்ண மாதிரி தெரியல. ரெண்டாவது எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்பது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், இரண்டு பெரிய கட்சிகள் என்றால் ஒன்று திமுக மற்றொன்று அதிமுக அப்படிங்கறதுதான் பொதுவான கருத்து. அப்ப போட்டி அப்படின்னு வந்ததுன்னா அந்த இரு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி வரும். அந்த கட்சிகள் எப்படி தலைமை தாங்குதோ அந்த அணியோ அந்த அணிக்கு மத்தியில் தான் போட்டி வரும். அணிகள் ஒன்று செய்யாது அப்படின்னு திரு விஜய் சொல்றாங்க. அணி பலத்தில் தான் முக்கியங்கிறது தான் கடந்த கால தேர்தல்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. 27 தேர்தலில் அண்ணா அமைத்த கூட்டணியாக இருக்கட்டும், அடுத்த பிறகு 24 கலைஞர் அமைத்த கூட்டணியா இருக்கட்டும், எம்ஜிஆர் அமைத்த கூட்டணியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு அணியின் பலத்தில் தான் வெற்றி தோல்விகள் தமிழ்நாட்டில் இதுவரையில் தீர்மானிக்கப்பட்டு வருகிறது. எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்வது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று என்று நான் கருதுகிறேன். அதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் சொல்லுவது 234 தொகுதியிலையும் நான் போட்டியிடதான் நினைச்சுக்கோங்க அப்படின்னு. அதிமுகவுடைய பாணி அதில் பார்க்கலையா? ஜெயலலிதா அவர்கள் இதே போல் தான் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அது தன்னுடைய கட்சி தொண்டர்களை நான் யாரை வேணாலும் நிறுத்துவேன், நீ அவங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்னு அவர் சொல்றதனுடைய செய்தி அது. யாரை வேணாலும் நிறுத்துவேன், நான் நிறுத்துகிற வேட்பாளரை நான் தான் நிற்பதாக கருதி நீங்கள் வாக்களிக்க வேண்டாம், வேலை செய்யணுங்கிறதுக்காக சொல்லு. அது பொதுவாக அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கலைஞர் எல்லா தொகுதியும் சொல்ல மாட்டாரு. எங்கேயாவது ஒரு தொகுதியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க சொல்லுவாரு. எம்ஜிஆர் அது மாதிரி சொல்லியிருக்கிறாரு, ஜெயலலிதா சொல்லிருக்காங்க. இவர் எல்லாத்தையும் போட்டுனாலுமே நான் நினைக்கிறதா நினைச்சுக்கிட்டு தான் நீங்க வேலை செய்யணும் அப்படின்னா இவர் யாரை நிறுத்த போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. நான் யாரை நிறுத்தினாலும் நீங்க அவங்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தோடு சொல்றாரு. சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா போட்டி யாருக்குமான போட்டியா தமிழ்நாட்டுல உருவாகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதும் யாருக்குமான போட்டி அப்படிங்கிற பொழுது மூன்றாவதாக இருப்பவர்களை மக்கள் அவ்வளவு கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் கடந்த கால தமிழ்நாட்டு அரசியல் அனுபவங்கள். இருவருக்கும் இடையில போட்டி அப்படின்னா ஒரு கட்சியை பிடிச்சாங்கன்னா எதிர்த்து நிற்கிற கட்சி எந்த கட்சியோ அந்த கட்சி தான் வாக்களிப்பாங்க. இதுதான் இயல்பானது. மூன்றாவது ஒரு அணிக்கு வாக்களித்து அந்த தங்களுடைய வாக்குகளை செல்லாத வாக்குகளாகத்தான் கருதுவார்கள். மூன்றாவது அணிக்கு வாக்களித்தால் செல்லாத வாக்குகளாக போயிட்டோம், பயன்படாது, யார் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு ஓட்டு போடுற பழக்கம் தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் திரு விஜய் அவர்கள் கருத்தில் கொள்வார்கள் என்று நான் கருதுகிறேன். அதனால போட்டி தமிழ்நாட்டில் போட்டின்னா திமுக அதிமுக இந்த கட்சிகளுக்கு தான் போட்டி நடக்கும். கடந்த காலத்தில் மூன்றாவதாக பிஜேபி இருக்கலாம், திமுக இருக்கலாம் அப்படின்னா ரெண்டு அணி, மூன்றாவது அணியா தான் அவர் இருக்காரு. மூன்றாவது அணியா மக்கள்
எல்லா காலங்களிலும் பார்த்திருக்கிறோம். விஜய்க்காக சொல்லல. ஜெயலலிதா அவர்கள் 1991 நன்றி திரு முத்தரசன். அதிமுக வாக்குகளே அவர் கவர நினைக்கிறார், அது ஒரு முயற்சி தான் அப்படின்றாரு. ஆனால் எல்லாருமே திமுகவோட தான் போட்டி அப்படின்றாங்க அப்படின்ற பார்வைகளையோ வெளிப்படுத்துறீங்க. இணைந்ததற்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.